அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நடந்தது அப்படின்னா, ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சொன்ன மாதிரின்னு சொல்றதை விட ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு பிரேக் அவுட், ஒரு ஃபின் நிஃப்டி எல்லாம் சொல்லியிருந்தா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,400 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனலில் கூட நான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட் வந்து ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட நெட்லைன் பார்த்தீங்கன்னா 49,648 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் தான். ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதும் ஈக்குவலாக தான் இருக்குது, செல் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்தும் கூட ஸோ மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா 11லேருந்து கிட்டத்தட்ட 11லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக கொண்டு போயிட்டாங்க. பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஃபின் நிஃப்டி 23,400 வரைக்கும் டார்கெட் வர வேண்டியது ஒரு சைட்வேஸ் எடுத்துட்டு போய் ரெண்டு பக்கமே ரைட்டர்ஸ் வந்து உள்ளார வந்துட்டாங்க, செல்லிங் பண்ணி ஸோ ப்ரீமியம் ப்ரைஸை வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2881 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1506, டிக்ளைன்ஸ் வந்து 1274, அன்சேஞ்சு வந்து 101. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. ஸோ 52 வீக் ஹைல வந்து 18 ஸ்டாக்ஸும் ஸோ 52 வீக் லோவில் வந்து 61 ஸ்டாக்ஸும் தான் இப்போ இருக்கு. ஸோ முன்னாடி 500 ஸ்டாக்ஸ் இருந்தது, ஸோ அதில் வந்து குறைஞ்சது, இப்போ அதுலேயுமே குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி பொசிஷனுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 136ம் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல ஸோ 91 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்? ஸோ ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஓகே, இப்போ டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து ஃபின் நிஃப்டியில் நடந்துருச்சு. ஸோ அடுத்த டார்கெட்டுங்கிறது 23,400. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 24,000. ஸோ இது வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ யூனியன் பட்ஜெட் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ஃபால் எடுக்கலாம், ஒரு சின்ன ஃபால் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் 23,400 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து எடுக்கும். ஸோ ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி அடுத்த நெக்லைன் இது வந்து நெக்லைனாக பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் நெக்லைன்னு சொல்லுவாங்க 23,000. ஸோ அதை பிரேக் பண்ணனால ஸோ அடுத்தது வந்து மேலே வரும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணிட்டோம். பட் பேங்க் நிஃப்டியில் இன்னும் நெக்லைனே டச் பண்ணலாம். நெக்லைனே பார்த்தீங்கன்னா 49,648 இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா? அதாவது இந்த கேப் கிட்டத்தட்ட இன்னைக்கு க்ளோஸ் வந்து 49,300. ஸோ நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 49,648. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 348 பாயிண்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இதை ஃபில் பண்ணாதான் ஸோ இது ஒன்று ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இல்லை இதையும் பிரேக் பண்ணிட்டு மேலே வருமாங்கிறத ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ஒரு 348 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50யும் ஸோ நிஃப்டி 50யும் சேம் தான். பட் இதோட நெட்லைன்னு சொல்லிட முடியாது. பட் இதுக்கு நம்ம பேரலல் டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு ஒரு சேனலுக்குள்ளார தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நான் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரமாக ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைட்வேஸ் எடுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹைக் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பையர்ஸ் தான் கொண்டு வந்து நிஃப்டி 50 மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. இது கண்டினியூஸாக நாளைக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 23,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா ஸோ நெக்லைன்னு சொல்லிட முடியாது, நெக்லைன் பேட்டர்ன் கிடையாது இது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துல சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குதோ ஸோ அதை தான் நம்ம வந்து சார்ட் பேட்டர்னாக எடுத்துக்கணுமே தவிர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன் வந்து எடுத்துக்க கூடாது. சார்ட் பேட்டர்னோட பியூட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சார்ட் பேட்டர்ன் முழுசா வந்து நடந்துரும். ஸோ நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போயிட்டு எடுக்கணும். நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எந்த லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா டிரா பண்ணக்கூடாது. ஸோ அதனால இது வந்து அவ்வளவா டபிள்யூ பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு சேனல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வேணா 23,428. ஸோ அடுத்த டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
ஸோ ஃபின் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிட்டேன். ஸோ மிட் கேப் நிஃப்டி தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டியை இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ண வேணாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்னும் அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு தடுமாற்றத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ மற்றதெல்லாம் கூட ஒரு நாள் பை ஒரு நாள் செல்லுன்னு போன வாரம் ஃபுல்லாக இழுத்தடிச்சிட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்திலே இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ அதனால இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியல என்னால். பட் சப்போர்ட் அப்படின்னா ஸோ கொஞ்சம் கீழே இறங்கினா இந்த 11,600 வேணா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நான் வேணா அப்டேட் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் வேணா அப்டேட் பண்ணிவிடுறோம். ஸோ சென்செக்ஸ் அண்ட் பேங்க்எக்ஸ் எல்லாம் பை சைடு தாங்க, பை தான் எல்லாமே. சென்செக்ஸ் பேங்க்எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு பை சைடு பேங்க் நிஃப்டி 49,648 போயிட்டு வேணா செல் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 49,481, பிவோட் பாயிண்ட் வந்து 49,256, சப்போர்ட் வந்து 49,086, ஹை வந்து 49,426, லோ வந்து 49,031, ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா 49,206, க்ளோஸ் ஆன இடம் வந்து 49,311. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இன்னைக்கு மாதிரி தான் ஹையை பிரேக் பண்ணா ஸோ தாராளமாக நாம வந்து ஒரு கால் ஆப்ஷனோ இல்லைன்னா ஒரு பை சைடோ வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹை வந்து இன்னைக்கு ஹை வந்து 49,426. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 49,648 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ். அங்கேருந்து இன்னைக்கு ஹை வந்து 426, 648 பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரும். ஸோ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த 49,648 பிரேக் பண்ணி ஸோ ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மேலே தான் ஒரு மார்க்கெட்டு, கீழே வந்து இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ யூனியன் பட்ஜெட் மட்டும் பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸோ ஏதோ ஒன்று வந்து ஸோ அந்த இடத்துல ஃபால் ஆனாதான் உண்டு. அப்படி ஃபால் ஆகணும்னா இந்த நெக்லைனை பிரேக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வந்துடும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஏன்னா நியூஸ் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சார்ட் பேட்டர்னும் சரி ஸோ நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங்கா பையிங்காங்கிறத ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான நியூஸ் இப்போ எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பாயிண்ட் இறங்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே எல்லாம் ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் நியூஸ் வந்து வேகமாக வந்து அதான் நான் சொல்றேன்ல, எந்த ஒரு நியூஸ் இந்தியா ஃபுல்லா எதிர்பார்க்காம பரவுதோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ எதிர்பார்க்குற நியூஸ் எல்லாம் இம்பாக்ட் கொடுக்காது. இப்போ ஒரு அடுத்த வாரம் ஏதாவது அடுத்த மாதம் ஏதாவது ஒரு கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்காது. ஆனால் எதிர்பாராம திடீர்னு ஒரு நியூஸ் வர்றப்போ தான் ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ நாம் வந்து ஒரு 648 வரைக்கும் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் கண்டிஷன். இந்த இடத்த பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த இடம் 648 49,648 வந்ததுக்கு அப்புறம் வேணா 15 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனவனா நம்ம செல்லிங் சைடு போகலாமே தவிர ஸோ மற்றபடி செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட் லிமிடெட். ஸோ பிர்லா சாஃப்ட் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் 519.30 564.50னால ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா 564 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒன் டே கேண்டல்ல வச்சு பார்க்குறப்ப ஸோ நம்ம வந்து இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து பை ஆயிருக்குதோ ஸோ அதே பர்சன்டேஜால நாளைக்கு வந்து நம்ம வந்து டார்கெட்டா வச்சு அச்சீவ் பண்ணிட்டு அடுத்தடுத்தது தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டே போனோம். ஸோ ஒரேடியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் வந்து வச்சு பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்காதீங்க எப்பவுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபின் கார்பரேஷன். ஸோ இந்தியன் ரயில்வேங்கிறது ஒரு நல்ல பிரேக் அவுட் எடுக்க ரெடியா இருக்கு. 148.23க்கு மேல கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது இல்லை ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா 168 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இந்தியன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து JSW ஸ்டீல். ஸோ JSW ஸ்டீலும் இந்தியன் ரயில்வே மாதிரி தான்
ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கு. 950.85க்கு மேல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா ஒரு 1020 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான். பட் நம்ம ஒரு இன்ட்ராடே பண்றப்ப ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் நாளைக்குமே பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பை எடுத்துட்டு ஒரு 49,648 வரைக்கும் போயிட்டு வேணா இறங்குமே தவிர ஸோ அதையும் பிரேக் பண்ணா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.